உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாது. ஐ காண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ காண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ காண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ காண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ காண்ட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியல, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்ககிட்ட பேனா இருக்கா, உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ ஹாவ் அ பென். இந்த ஹாவ் ஏ அப்படிங்கிறத ஹாவ் அ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. டூ யூ ஹாவ் அ பென்? உங்ககிட்ட பேனா இருக்கா? ஆச்சுங்களா? சரி. அழுவுற புள்ள தான் பால் குடிக்கும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அழுவுற புள்ள தான் பால் குடிக்கும் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுறது உண்டு இல்லைங்களா? சரி, எப்படி பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஒன்லி எ கிரையிங் பேபி வில் ட்ரிங்க் மில்க் அப்படின்னு பேசலாம். ஒன்லி எ கிரையிங் பேபி வில் ட்ரிங்க் மில்க். அழுவுற புள்ள தான் பால் குடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா ஓப்பனாக சொல்லு. உனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்லு. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா ஓப்பனாக சொல்லு. எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? இஃப் யூ டோன்ட் லைக் டு கம் சே ஓப்பன்லி யூ டோன்ட் லைக் டு கம் அப்படின்னு பேசலாம். இஃப் யூ டோன்ட் லைக் டு கம் சே ஓப்பன்லி யூ டோன்ட் லைக் டு கம். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா ஓப்பனாக சொல்லு. இஃப் யூ டோன்ட் லைக் டு கம் சே ஓப்பன்லி யூ டோன்ட் லைக் டு கம். ஆச்சுங்களா? சரி. நீ செய்யறது அடிமுட்டாள்தனம் அப்படின்னு பேசணும். நீ செய்யறது அடிமுட்டாள்தனம் எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. கொஞ்சம் யோசிக்கலாமே. நீ செய்யறது அடிமுட்டாள்தனம். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அட்டர் நான்சென்ஸ் அப்படின்னு பேசலாம். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அட்டர் நான்சென்ஸ். நீ செய்யறது அடிமுட்டாள்தனம். ஆச்சுங்களா? சரி. சரியான நேரம் பார்த்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். சரியான நேரம் பார்த்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. சரியான நேரம் பார்த்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ வில் ஸ்பீக் டு ஹிம் அட் த ரைட் டைம் அப்படின்னு பேசலாம். ஐ வில் ஸ்பீக் டு ஹிம் அட் த ரைட் டைம். சரியான நேரம் பார்த்து அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ கேன் டெல் யூ ஒன் திங் ஃபார் ஷுர் அப்படின்னு பேசலாம். ஐ கேன் டெல் யூ ஒன் திங் ஃபார் ஷுர். ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. அவங்க குழந்தைங்க தானே, விட்டுரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். அவங்க குழந்தைங்க தான். ஜஸ்ட் லீவ் இட். விட்டுரு. தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். ஜஸ்ட் லீவ் இட். அவங்க குழந்தைங்க தானே, விட்டுரு. ஆச்சுங்களா? சரி. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை அப்படின்னு பேசணும். இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை. எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை. திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு பேசலாங்களா? திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட். இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை, இது என்னோட தப்பு இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நான் உன்னை மறக்கவே மாட்டேன், இல்லை நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ அப்படின்னு பேசலாம். ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இல்லை அது எனக்கு வேணாம் அப்படின்னு பேசணும். இல்லை அது எனக்கு வேணாம். நோ ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு பேசலாம். நோ ஐ டோன்ட் வாண்ட் இட். இல்லை அது எனக்கு வேணாம். இப்போல்லாம் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. இப்போல்லாம் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் கெட் டைம் தீஸ் டேஸ். இப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி. எதுக்கு அவன் வந்தான், ஏன் அவன் வந்தான், ஏன் அவன் வந்தான் அப்படின்னாலும் எதுக்கு அவன் வந்தான் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். எப்படி பேசலாம்? வை டிட் ஹீ கம் அப்படிங்கிறீங்களா? சரி. வை டிட் ஹீ கம். ஏன் அவன் வந்தான், எதுக்கு அவன் வந்தான், என்ன செய்யணும்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஷுட் ஐ கீப் டெல்லிங் யூ வாட் டு டூ அப்படின்னு பேசலாம். ஷுட் ஐ கீப் டெல்லிங் யூ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு அர்த்தம். சரி. வெளியில் அடிக்கடி சாப்பிடாத, அடிக்கடி வெளியில் சாப்பிடாத, உடம்பு கெடுத்துக்காத, அடிக்கடி வெளியில் சாப்பிடாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் ஈட் அவுட் அப்படின்னா வெளியில் சாப்பிடாத. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தங்களா? சரி. டோன்ட் ஈட் அவுட் ஆஃபன். வெளியில் அடிக்கடி சாப்பிடாத. இதை இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? ஸ்டாப் ஈட்டிங் அவுட் ஆஃபன் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஒன்றும் இல்லை, டோன்ட் ஈட் அவுட் ஆஃபன் அப்படின்னா வெளியில் அடிக்கடி சாப்பிடாத. ஸ்டாப் ஈட்டிங் அவுட் ஆஃபன் அப்படின்னா வெளியில் அடிக்கடி சாப்பிட்றது நிறுத்து அப்படின்னு அர்த்தம்.
ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதனால் அதை போட்டு குழப்பிக்காதீங்க, சரிங்களா? சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னு பேசலாம். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங். சரி, இப்போ கவனிங்க. ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் அப்படின்னாலும், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னாலும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த முதல் வாக்கியத்தை இப்போ பேசணும் அப்படின்னா, பிடிச்ச விஷயத்த பிடிச்சவங்கள்ட்ட சொல்லும்போது அப்போ பேசிக்கணும். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது எதுவாக வேணா இருக்கலாம். அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். நல்லா கவனிங்க. பிடிச்சி சொல்கிறது வேற, சொல்லணுன்ற கட்டாயத்தில் சொல்கிறது வேற. ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது வேற, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது வேற. ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் அப்படின்னா ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். புரியுதுங்களா? சரி, புரியலனாலும் கவலைப்படாதீங்க, காலப்போக்கில் உங்களுக்கு புரிய வரும். அங்கே இருக்கிற புக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, பிரிங் த புக் விச் இஸ் ஓவர் தேர் அப்படின்னு பேசலாம். பிரிங் த புக் விச் இஸ் ஓவர் தேர். அங்கே இருக்கிற புத்தகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட பிறந்தநாள் எப்போ உன்னோட பிறந்தநாள், எப்போ உன்னுடைய பர்த்டே அப்படின்னு கேட்கணும். வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்கலாம். வென் இஸ் யுவர் பர்த்டே, எப்போ உன்னோட பிறந்தநாள், எப்போ உன்னுடைய பர்த்டே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.